திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல வரும்ல, என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல, ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வந்து வரணும். நீங்க சொந்த பாசத்துல ரயில வந்திருப்பீங்க. அண்ணனோட பல்லவன கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம் சார் கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அழகிரி ஒரு நாள் வராது. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு முடியுங்க. இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும், கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும். விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டேன், நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது, தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாங்க. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வச்சிருப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் போடு. ஆனா சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி இருக்காது சார். சார் எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர் இருக்கு. எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூளை இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொன்னு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. கனிமொழி ஏத்துக்க மாட்டாரு சார். செல்லு விடாது. என்ன வெளியே தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தர முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்ல நான் வச்சிருக்கேன். புரியுதா?